இந்த எசேக்கியா ராஜாவை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனுடைய நாட்களிலே எசேக்கியா செய்த ஒரு உன்னதமான ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் தங்கள் உலக ஆசீர்வாதத்தையும் உலக மகிழ்ச்சி, தேவன் கொடுத்த உலக ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்த உலக மகிழ்ச்சியும் அவர்கள் கொண்டாடினவர்களாய் இருக்கிறார்களே ஒழிய, தேவனுடைய பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கிறதிலே, கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய கூடி வருவதிலே அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருந்தபடியினாலே எசேக்கியா ராஜா காலத்திலே தேவன் ஒரு உணர்த்துதலை கொடுத்தார். அவர் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தாராம். ஜனங்களை தேவனோடு கூட சேர்ப்பதற்காக எசேக்கியா ராஜா முயற்சி செய்கிறார். சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமிற்கு வந்தார்கள். ஆனால் ஒரு சிலரோ அதை அசட்டை பண்ணினார்கள், அதை பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அவர்கள் இவர்களை பார்த்து, யார் எசேக்கியா ராஜாவினிடத்திலே இருந்து கடிதங்களை வாங்கி கொண்டு ஜனங்களுக்கு சொல்ல வந்தார்களோ, சொல்ல வந்தவர்களை இஸ்ரவேலரிலே சிலர் பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எந்த இடத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு மகிமைக்குரிய ஒரு வேலை நடக்கிறதோ அந்த இடத்திலே சிலருடைய பரியாசம் நிச்சயமாக இருக்கும்.